அன்னைக்கு காலையில மீனுக்குருவி சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அம்மா, உங்களுக்காக நான் இவ்ளோ நேரம் ஜன்னல் பக்கமாவே உட்கார்ந்திருந்தேன் தெரியுமா? ஏம்மா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? லக்கி, ரொம்ப நாளா நீ அம்மா கிட்ட ஆசைப்பட்டு ஒன்று கேட்டல்ல, அதுக்காக தான் அம்மா உனக்கு வாங்குறதுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் அது கிடைச்சிச்சுமா அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்த நெயில் பாலிஷை எடுத்து தன்னோட பொண்ணு லக்கி கிட்ட கொடுத்தா. அதை பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் எங்க அம்மா எப்படியாச்சும் எனக்கு நெயில் பாலிஷ் வாங்கி தந்துடுவீங்கன்னு. அம்மா, நான் இதை எடுத்துட்டு போய் நீலு கிட்ட காட்டிட்டு வரவாம்மா? நீலு இதை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவா. சரிம்மா, வேகமா போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும் சரிப்பா, நான் உடனே வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த நெயில் பாலிஷை எடுத்துக்கிட்டு தன்னோட தோழி வீட்டுக்கு பறந்து போனா. என்ன எனக்கு இல்லாம இந்த மீனுவோட பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா பறந்து போறா. அவ கையில கூட ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறா. பாக்குறதுக்கு நெயில் பாலிஷ் மாதிரில தெரியுது. சரி, எதுக்கும் போய் பக்கத்துல பார்க்கலாம். அப்படின்னு யோசிச்ச கோரிக்காகம் பிறகு லக்கிய பின்தொடர்ந்து போனுச்சு. அவ கையில இருக்கிற நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போனுச்சு. என்னோட நெயில் பாலிஷ், எனக்கு நெயில் பாலிஷ் வேணும். அப்படின்னு சொல்லி லக்கி ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. லக்கியோட சத்தத்தை கேட்டு அவளோட தோழி நீலு அங்க வந்தா. என்னாச்சு லக்கி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீயும் உன்கிட்ட காட்டுறதுக்காக நான் நெயில் பாலிஷை எடுத்துட்டு வந்தனா, அத அந்த காரியத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த நெயில் பாலிஷ் போனதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு நீலு. இதுக்கெல்லாம் நீ அழாத, சரியா? நான் என் அம்மா சந்தைக்கு போகும்போது உனக்கு நிறைய நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வர சொல்றேன். அப்படின்னு சொல்லி தன்னோட தோழிக்கு அவ ஆறுதல் சொன்னா. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. லக்கி அவ கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தா. உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? அப்படின்னா நாளைக்கு நீ என்ன வந்து பாரு. நான் உனக்கு நிறைய வண்ணத்துல நெயில் பாலிஷ் தரேன். கண்டிப்பா நான் வரேன். நெயில் பாலிஷ் மரமே, கண்டிப்பா நான் வந்துடுறேன். என்ன லக்கி, உனக்கு கனவுல கூட நெயில் பாலிஷ் பத்தி தான் கனவு வருமா? ஆ, என்னம்மா? அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் கனவுல தான் பேசிட்டு இருந்தேனா? அம்மா, என்னோட கனவுல ஒரு நெயில் பாலிஷ் மரம் வந்துச்சும்மா. அந்த நெயில் பாலிஷ் போனா போகட்டும். நான் அம்மா உனக்கு வேற ஒரு வண்ணத்துல நெயில் பாலிஷ் வாங்கி தரேன். அதையே நினைச்சிட்டு நீ தூங்குற. அதனாலதான் உனக்கு மரத்துல கூட நெயில் பாலிஷ் காய்க்கிற மாதிரி கனவு வந்திருக்கு. அமைதியா படுத்து தூங்குடா செல்லம் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. எனக்கு ராத்திரி ஒரு அதிசய கனவு வந்தது. அந்த கனவுல ஒரு மரம் நிறைய நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்துச்சு தெரியுமா? என்ன லக்கி சொல்ற? மரத்துல நெயில் பாலிஷ் காய்ச்சிருந்ததா? ஆ, ஆமா நீலு, அந்த மரம் என்கிட்ட நிறைய பேசினுச்சு. அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பார்த்த அத்தனை விஷயத்தையும் நீலு கிட்ட சொன்னா. எனக்கு என்னமோ நாம அந்த கனவுல வந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா நமக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும்னு தோணுது. பிறகு பறவைங்க ரெண்டு பேரும் அந்த நெயில் பாலிஷ் மரத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கனவுல வந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க. பிறகு லக்கியோட கனவுல பார்த்த அந்த நெயில் பாலிஷ் மரத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆ, என்ன அதிசயம்! இந்த மரம் மொத்தமும் இவ்ளோ நெயில் பாலிஷ் இருக்கே! வாங்க குழந்தைங்களா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க, சந்தோஷமா வந்து என்னோட நெயில் பாலிஷை பறிச்சுக்கோங்க. என்ன மரமே, நீ இவ்ளோ அழகா பேசுற? ஆமா, எனக்கு நெயில் பாலிஷ் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்து அந்த காகம் உன்கிட்ட இருந்து நெயில் பாலிஷை பிடுங்கிட்டு போனுச்சுல்ல, அப்போ நீ ரொம்ப பாவமா அழுத. அதான் நான் ராத்திரியே உன்னோட கனவுல வந்தேன். நல்ல வேளை நீ ரொம்ப சீக்கிரமாவே என்னை கண்டுபிடிச்சு வந்துட்ட. இந்தா, என்னோட நெயில் பாலிஷ் மொத்தத்தையும் பறிச்சுக்கோ அப்படின்னு அந்த அதிசய மரம் சொன்னது. இப்போ ரெண்டு பேரும் ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை சேகரிச்சாங்க. ரொம்ப நன்றி மரமே, எங்களுக்கு நெயில் பாலிஷ் கொடுத்ததுக்கு. ஆனா ஒரு நெயில் பாலிஷ் எடுத்துட்டு போகும்போதே அந்த கோரியத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோத்தையும் நாங்க எடுத்துட்டு போறது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இதை
பார்த்தான்னா அவகிட்ட என்னோட மரம் இருக்கிற இடத்த சொல்லி இங்க அனுப்பி வைங்க. அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இப்போ நீங்க பயப்படாம போகலாம் சரி மருமி, ரொம்ப நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களோட காட்டுக்குள்ள வந்தாங்க. இந்த மீனுவோட குழந்தை தினமும் ஒரு அதிசயத்தை பண்ணிட்டே இருக்கா. நேத்து என்னடானா நெயில் பாலிஷை எடுத்துட்டு போனா, இன்னைக்கு என்னடானா ஒரு கூடை நிறைய நெயில் பாலிஷை எடுத்துட்டு போறா. இந்த குருவிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு நெயில் பாலிஷ் கிடைக்குது? இன்னைக்கு இத நாம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு அவங்கள வழிமறைச்சு பேச ஆரம்பிச்சா. ஏய் குழந்தைங்களா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இந்த நெயில் பாலிஷ் எங்க இருந்து கிடைக்குது? அத்தை, எங்களை தயவு செஞ்சு போகிறதுக்கு விடுங்க. நான் உங்களுக்கு நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்த சொல்லிடுறேன். அத்தை, இந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளையும் புல்வெளிகளையும் தாண்டி ஒரு பெரிய நெயில் பாலிஷ் மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து தான் நாங்க தினமும் நெயில் பாலிஷ பறிச்சுட்டு வரோம். ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா. ரொம்ப சந்தோஷமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து போனா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்க சொன்ன அந்த இடத்துக்கு போன கோரி அங்க இருக்கிற மரத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இன்னையிலிருந்து இந்த மரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருக்கிற நெயில் பாலிஷ தினமும் ஒண்ணு ஒண்ணா பறிச்சு நம்ம கைகள்ல போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த காட்டுலயே நான் தான் பெரிய பேரழகியா இருப்பேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த மரத்து பக்கத்துல போனா. அவ எதிர்பார்க்காத நேரத்துல மரம் அவளை தலைகீழா தூக்குனுச்சு. என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை ஏமாற்றி நீ நெயில் பாலிஷ கொடுக்குற. இன்னையிலிருந்து உனக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. உன்னோட மனசுல கெட்ட எண்ணம் போற வரைக்கும் நீ என் மரத்திலேயே தலைக்கெல்லாம் தொங்க போ. அப்படின்னு சொல்லி அவளோட கிளைகளால கோரிய அதுல கட்டி வச்சா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு மரமே. இனிமே நான் யார்கிட்டயும் எதையும் திருட மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நீலு, இந்நேரம் அந்த கோரி ஆண்டி அங்க போயிருப்பாங்க. மரம் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து எதையுமே திருட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனக்குருவிக்கு சொந்தமா ஒரு தக்காளி தோட்டம் இருந்தது. அதுல இருக்கிற பழங்களை பறிச்சு தினமும் சந்தையில போய் விற்பனை பண்ணுவாங்க. லக்கி, அம்மாவால இன்னைக்கு சந்தைக்கு போக முடியாதுமா. ஏன்னா தோட்டத்துல நிறைய களை செடிகள் வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி ஆகணும். ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு தக்காளி பழங்களை நீயே எடுத்துட்டு சந்தைக்கு போ. ஆ, சரிம்மா. நீங்க தோட்டத்து வேலையை பாருங்க. நான் போய் சந்தையில வியாபாரம் பண்ணிட்டு வரேன். அந்த காட்டுல 2 பொல்லாத கழுகுகளும் இருந்தாங்க. அதே காட்டுல இருக்கிற ஒரு குகையில அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னங்க, ரொம்ப நாளாச்சு மாமிசம் சாப்பிட்டு. இன்னைக்கு ஏதாச்சும் மாமிசம் கிடைச்சா நல்லா இருக்கும். சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் ஏதாச்சும் பறவைங்க வருதான்னு பாக்குறேன். அப்படி சொன்ன கணவர் கழுகு இரைய தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. தக்காளி பழங்களை வியாபாரம் பண்ணிட்டு லக்கியோ அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தா. மீனுக்குருவியோ அவளோட தோட்டத்துல வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னோட மகளுக்காக காத்துட்டு இருந்தா. அந்த நேரம்னு பார்த்து கோரிக்காகம் அவளோட தோட்டத்துக்கு வந்தது. என்ன மீனு, இன்னைக்கு நீ சந்தைக்கு போகலையா என்ன? இல்ல கோரியக்கா, எனக்கு தோட்டத்துல நிறைய வேலை இருந்தது. அதனாலதான் லக்கிய சந்தைக்கு போக சொல்லியிருக்க. ஓஹோ, எனக்கு தக்காளி பழங்கள் தேவைப்படுது. அதான் உன் தோட்டத்துல வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பிறகு மீனுக்குருவி கோரிக்கு தேவையான தக்காளி பழங்களை கொடுத்தா. 2 கழுகுகளும் சேர்ந்து லக்கிய அவங்களோட குகையில கட்டி போட்டிருந்தாங்க. என்னங்க, இந்த குருவிய சீக்கிரமா சமைச்சு சாப்பிடணும். பூசணிக்காயில வச்சு சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க போய் பூசணிக்காயை எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொன்னது. பிறகு அந்த ஆண் கழுகும் பூசணிக்காய தேடி காட்டுக்குள்ள பறந்து போனது. மீனுவோ தன்னோட பொண்ணு இன்னும் வராததால ரொம்ப கவலையோட கோரியோட வீட்டுக்கு வந்தா.
கௌரி அக்கா, என்னன்னே தெரியல, இன்னமும் லக்கி வரல. எனக்கு என்னமோ என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும்னு தோணுது. இல்ல மீனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. வா, நாம போய் அவளை தேடி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆண் கழுகு ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்துட்டு வந்தது. ஐயோ, இந்த கழுகுங்க உண்மையாவே நம்மள சமைச்சு சாப்பிட்டுருவாங்க போல. எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து நாம உயிர் தப்பிச்சாகணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐய, என்ன போய் பூசணிக்காயில வச்சு சமைக்க போறீங்களா? சீ, இந்த சுவை நல்லாவே இருக்காது. என்ன, இவ்ளோ பெரிய கழுகா இருக்கீங்க, ஆனாலும் எப்படி சாப்பிடுறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? ஏய் குருவியே, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு நீ சொல்லி தரியா? எப்படியும் இன்னைக்கு நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னோட சுவை உங்க நாக்கிலேயே இருக்கணும். அதுதான் நான் விரும்புறேன். வெறுமனே பூசணிக்காயோட என்ன வச்சு சமைச்சிங்கன்னா நான் அவ்வளவா சுவையா இருக்க மாட்டேன். அது கூட 2 சிவப்பு தக்காளி பழங்களை போட்டீங்கன்னா அதோட சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க இன்னொரு முறை எந்த பறவையை சாப்பிட்டாலும் என்னோட சுவையை நீங்க மறக்க மாட்டீங்க. ஆ, ஆமாங்க, இந்த குருவி சொல்றது நிஜம்தான். எங்க அம்மா கூட அடிக்கடி பூசணிக்காயோட தக்காளி பழங்களை தான் சேர்த்து செய்வாங்க. இங்க பாருங்க, உடனே போய் அந்த தக்காளி பழங்களை நீங்க எடுத்துட்டு வாங்க. என்ன சொல்ற? இந்த காட்டுல நான் எங்கன்னு போய் தக்காளி பழத்தை தேடுறது? அதெல்லாம் வேணாம். நீ சும்மா பூசணிக்காய மட்டும் வச்சு செய்யு. அங்கிள், உங்களுக்கு தேவையான தக்காளி பழங்கள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன குருவியே சொல்ற? அப்படின்னா உடனே அந்த எடுத்து சொல்லு. அது மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் தேடுறதுக்குள்ள இருட்டி போயிடும். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, உங்க கூட என்னையும் கூப்பிட்டுட்டு போங்க. நானே உங்களுக்கு பழங்களை பறிச்சு தரேன். என்னது? உன்னை கூட்டிட்டு போகணுமா? ஏங்க, இவ்ளோ பெரிய கழுகு நீங்க, உங்களை ஏமாத்திட்டு அந்த குருவி எங்க போயிட போகுது? அப்படின்னு சொன்னா. தான் மனைவி இப்படி சொல்றத கேட்டு ஆண் கழுகு தான் கூட சிட்டுக்குருவியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சுது. லக்கியோ அவளுக்கு சொந்தமான தக்காளி தோட்டத்துக்கு அந்த கழுகை கூப்பிட்டுட்டு வந்தா. லக்கி நிறைய தக்காளி பழங்களை பறிச்சு கழுகு கிட்ட கொடுத்தா. பழங்களை பார்த்ததும் கழுகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அந்த பக்கமா போற தன்னோட அம்மாவையும் கோரியையும் அவ பார்த்தா. உடனே சத்தம் போட ஆரம்பிச்சா. அம்மா, அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சா. அந்த இடத்துக்கு வந்த மீனுவும் கோரியும் எப்படியாச்சும் கழுகு கிட்ட இருந்து அவளை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. கழுகு, ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுரு. அப்படி இல்ல உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். சாதாரண சிட்டுக்குருவி நீ என்ன போய் கொண்டு போட்டுருவியா? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடு. அப்படி இல்ல, இன்னைக்கு உன் பொண்ணோடவே சேர்ந்து நீயும் எங்களுக்கு விருந்தாகிடுவ. சுதாரிச்சுக்கிட்ட கோரி அவகிட்ட இருக்கிற ஒரு மந்திர கோலை எடுத்தா. கழுகு, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. அப்படி இல்லைன்னா இப்பவே நான் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். அப்படின்னு சொல்லி அந்த மந்திர கோலை நீட்டி கழுகு கிட்ட பேசினா. அதை பார்த்ததும் கழுகு பயந்து போய் அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சது. என்ன கௌரியக்கா, புதுசா மந்திர கோலெல்லாம் வச்சு வித்த காட்டுறீங்க? இல்ல மீனு, இது வர வழியில காட்டுல கடந்து எடுத்தேன். இத பார்த்ததும் அந்த கழுகு உண்மையான மந்திர கோலன்னு நினைச்சே ஓடுது. அப்படின்னு சொல்லி பறவைங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ லக்கியோட புத்திசாலித்தனத்தால இன்னைக்கு அவளுக்கு வர இருந்த ஆபத்துல இருந்து அவ உயிரை காப்பாத்திக்கிட்டா.